திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி.ஆர். பாலுவை சந்திக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட வடக்கு பாஸ்கர் கூடுதல் விவரம். திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் காண்பதற்கு நேரம் கேட்பதற்காக மத்திய குழு உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் சண்முகம், சம்பத் ஆகியோர் வருகை தந்திருந்தார்கள். அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு அவர் மட்டும்தான் இருக்கிறார். குழுவினுடைய தலைவர் அவர் மட்டும்தான் இருக்கிற காரணமாக அவரை சந்தித்து எப்போது வரலாம், அந்த எந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் காணுவதற்காக எப்போது கட்சியினுடைய தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்களாம் எப்போது வரலாம் என்பது குறித்தான நேரத்தை கேட்டிருக்கிறார்கள். இன்று மாலை காங்கிரஸ் திமுக கூட்டணியோடு அந்த உடன்பாடு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் திமுக கூட்டணியில என்பது குறித்தான இறுதி முடிவு என்பது மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில அது உடன்பாடு எட்டப்படுகிறது. இதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தர உள்ளார்கள். அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வர அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியோடு எவ்வளவு தொகுதிகள் என்பது குறித்தான இறுதி உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 2 தொகுதிகள் எவை என்பது குறித்தெல்லாம் முடிவெடுப்பார்கள். அந்த வகையில காங்கிரஸ் திமுக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை அழைப்பு விடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி எவை என்பது குறித்தான முடிவுகள் எடுப்பார்கள். அந்த வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் இன்று வருகை தந்து அறிவாலயத்துக்கு வருகிறது நேரம் கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாயிருக்கிறது. அது எந்த தொகுதிகள் என்பது அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தையாகவே நடைபெற உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.